ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக போத்தீஸ் போயிருந்தேன். அப்போ ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் செமையாக இருந்துச்சு. அங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த குட்டீஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி நீட்டாக அழகாக இருந்துச்சு, டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அங்கே காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த என்ட்ரன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே உள்ளே போகணும்னு தோணும். அது எஸ்பெஷலி குட்டீஸ்க்கு தோணும். மேலே இந்த பார்த்தீங்கன்னா இந்த கோமாதா பிக்சர்லாம் போட்டு நீட்டாக வச்சுருந்தாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னாவே செம்மையாக இருந்துச்சு. அந்த என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி வச்சுருந்த அந்த பொம்மையெல்லாம் காமிச்சல, அதுவே குட்டீஸ்க்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். உள்ளே போகணுன்னு தோணும். அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இந்த பிராண்டோட அம்பாசிடர் த்ரிஷா ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. சாரீஸில் சூப்பராக இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி கணேஷா ஸ்டாச்சு இருந்துச்சு. மேலே இந்த மாதிரி லைட்ஸ் இருந்துச்சு. அந்த லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கி வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள டிவி போட்டு அந்த ஆடெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஆடில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸ் இருக்குன்னு தகுந்த மாதிரி காமிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து அந்த மாடல்ஸ் ப்ளஸ் சைஸ் வரைக்கும் இருக்கிற மாடல்ஸ் எல்லாருக்கும் சூட் ஆகுங்கிறதுக்கு த்ரூ த அவங்களோட சைஸ் மூலியமாகவே காமிச்சிருந்தாங்க. ஸோ இன்டெரக்டாக நமக்கே புரியும். அப்புறம் இந்த முன்னாடி ஆர்கான்ஸா சாரி வச்சுருந்தாங்க. அதில் க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா 2000 ரேஞ்ச் பக்கத்தில் வந்திருக்கு. அது பக்கத்தில் போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரும் செமையாக இருந்துச்சு. இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா 2000 ரேஞ்ச் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் வித் க்ரீன் வித் பிங்க் காஸ்ட்லி கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருந்துச்சு. பக்கத்தில் வேணா எக்ஸலேட்டரில் போகலாம், இல்லைனா நீங்கள் என்ன ஸ்டெப்ஸில் வேணா ஸ்டெப்ஸ்லேயும் நடந்து போகலாம். அந்த மாதிரி எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த லிஃப்ட் பக்கத்தில் இந்த மாதிரி ஷாப் ஃபார் 699 பார்த்தீங்கன்னா கெட் இவ்வளோ ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே ஏடிஎம்மும் இருக்குங்க. ஸோ நம்ம கார்டு எடுத்துகிட்டு வந்து இங்கேயே பணத்தை ட்ராப் பண்ணியும் கூட கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அஸ்யூஷுவல் பேடிஎம்மும் பே பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஹங்காஸ் எல்லாம் அந்த மேனிக்யூனுக்கு போட்டிருந்து அழகாக வச்சுருந்தாங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மேனிக்யூன்ஸ்லாம் பார்த்து நம்ம வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த மென் செக்ஷனில் நம்ம மேலே போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் மாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம லேடிஸ் எல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி ஸ்லீவில் இருந்துச்சுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 1500ங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணேன். அப்புறம் என்னென்ன ஃப்ளோரில் என்னென்ன இருக்குங்கிறது அங்கே மேலே அப்படியே லிஃப்ட் பக்கத்துலேயும் போட்டிருக்காங்க. லிஃப்ட்டுக்குள்ளேயும் இருக்குங்க, லிஃப்ட்டுக்கு வெளியிலையும் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம எந்த ஃப்ளோரில் எது வாங்கணுங்கிறது பார்த்து போய்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மென் செக்ஷனில் நான் காமிச்சிருக்கேன். அவங்க போடுற பிளேசரில் என்னென்ன கலராக இருக்குது. கொஞ்சம் டிசைனாக வேணும்னா உள்ளே இன்டீரியராக வச்சுருக்காங்க, உள்ளே வச்சுருக்காங்க இன்சைட்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் கூட மென்ஸ்க்கு இருக்குது. அதோட ப்ரைஸ் ரேஞ்சு போட்டு அங்கங்கே வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி டிஷர்ட் மாடல்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். முன்னாடி வச்சுருக்கிற அந்த மேனிக்யூனில் இருக்கிற மாடல்ஸ் மட்டுமே உங்களுக்கு காமிக்கிறேன். அழகாக சிம்பிளாக சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிறதெல்லாம் இங்கேயும், கொஞ்சம் டிசைனாக இருக்கிறது உள்ளேயும் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னங்க 4th ஃப்ளோரில் நம்ம உமன் செக்ஷன் தான். உமன் செக்ஷனுக்கு போகிற முன்னாடியே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. மேனிக்யூனில் வச்சுருந்த லெஹங்காஸ் எல்லாம், இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க. ஒரு மாதிரி லைட்டாக ஷைனிங்காக இருக்கும், லைட்டாக மிரர் ஒர்க் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சிம்பிளாக சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். அந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியலில் எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நான் கேப்சர் பண்ணதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த கலர்லாம் பாருங்களேன், கொஞ்சம் மாதிரி யூனிக் பீஸாக இருந்துச்சு. ஸோ அதுலேயே நான் சொன்ன மாதிரி அந்த ஷைனி மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர், பிங்க் கலர், அந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்களேன். இப்போ பாருங்கள், இந்த பர்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஸோ அதையும் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிபா பிராண்டட் குர்த்திஸும் நிறையா இருந்துச்சுங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இந்த சம்மருக்கு அது எஸ்பெஷலி ரம்ஜானுக்கு கலெக்ஷன்ஸ் செம்மையாகவே இருந்துச்சுங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஷால் போடாமல் நம்ம அப்படியே ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 ரேஞ்சுக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் கொஞ்சம் ப்ளஸ் சைஸ்க்கெல்லாம் அவைலபிளாக இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. வெறும் எக்ஸல் வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னாங்க, அவைலபிள் தான். ஸோ இதுவும் அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே. ஷால் கூட போட வேண்டாங்க, ஷால் அப்படியே ஸ்டிச் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதில் அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு பெல்ட் வெரைட்டிஸ் எல்லாம் அந்த குட்டீஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்குறது அது அழகாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் வேரியேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு குட்டீஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியாலா பேண்ட்ஸோட கலெக்ஷன்ஸு எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஹங்கா சொல்லவே வேண்டாம். அந்த மேனிக்யூனுக்கு உள்ளே வச்சிருக்கிறதே நமக்கு எங்கே இருந்தாலும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த கலரே அந்த பீகாக் கலர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் லெஹங்காக்கு சும்மா அந்த ரோல் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன், செம்மையாக சீக்வன்ஸ் ஒர்க்கெல்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி நெட்டட் ஷாலோட ப்ரைஸும் பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 499 ருபீஸ்க்கு வந்துச்சு. பட் சூப்பராக சிம்பிளாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சும்மா கிராண்டாக இருந்துச்சு, தூக்கலாக இருந்துச்சுன்னே சொல்லாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி நெட்டட் ஷால்லாம். அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன்.
வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குங்கிறதையும் நான் கூட சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்டட் ஷால் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக கிராண்டாக இருக்கிற மாதிரி ஷாலும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒயிட் ஷால் வாங்கினா நம்ம எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, அதை தான் நான் பார்த்தேன். அதோட ப்ரைஸ் ரேஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 299க்கு வருது இந்த மாதிரி ஒயிட் ஷால்லாம். அப்புறம் இந்த நான் சுற்றி இந்த நெட்டட் ஷாலையும் தாங்க பார்த்துட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 299 இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அந்த நெட்டட் ஷாலில் இந்த ப்ளூ கலர்லாம் செம்மையாக இருந்துச்சு. அந்த ப்ளூவு அந்த பர்பிள்லாம் எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் சுற்றி இந்த பர்பிள் கிட்டேயே நான் வந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஷாலும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். பார்க்கும்போதே பாருங்களேன், நமக்கு சிம்பிளாக இருந்துச்சுன்னா நமக்கு டக்குன்னு பார்க்க தோணும்ல. எனக்கு நிறைய இந்த சீக்வன்ஸ் இருக்குது ஒர்க்கெல்லாம் இருந்தால் பிடிக்காது. உங்களுக்கு அந்த மாதிரி எப்படி இருந்தால் பிடிக்குங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த நைட் வியர்ஸையும் நான் பார்த்தேன். நைட் வியர்ஸ் பார்த்தீங்கன்னா செட்டோடய இருக்குது, தனியாகவும் வச்சுருந்தாங்க. அந்த நைட் வியர்ஸோட ஒன்று எடுத்து காட்டுற பாருங்களேன், அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்குங்கிறதையும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரிண்டரில் இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1499, 1500க்கு 1 ரூபி கம்மினே சொல்லலாம், அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நைட் வேர் இருந்துச்சு. பட் இது பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் வித் பேண்ட்டோட இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து பிரிண்டரில், இது வந்து கொஞ்சம் பிளெயினாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1000ல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஒரு 500 ஜாஸ்தி இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த ஆலியா கட் குர்த்தியும் அழகாக இருந்துச்சுங்க. ஒருத்தங்க எடுத்து வச்சுருந்தாங்க, அதையும் நான் காமிச்சு பண்ணியிருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா எத்னிக் வியர்னு தனியாக வச்சுருக்காங்க. அந்த எத்னிக் வியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அந்த ரிலையன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, 500 to 700 ரேஞ்சில் டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி குர்த்திஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே எக்கனாமிக் ரேஞ்ச் குர்த்திஸ்ன்னு போட்டு மேலே அழகாக வச்சுருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 500 to 1000 ரேஞ்சில் எக்கனாமிக் ரேஞ்ச் குர்த்திஸும் இருக்குது. இதெல்லாம் டெய்லி யூஸ்க்கு நம்ம போட்டுக்கலாங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் அல்லது காலேஜ் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரில. அங்கே இருக்கிற முக்கியமான மெயின் பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். அதில் அவங்க ஒரு சில அம்மாக்கெல்லாம் எடுத்து வந்து அதை காமிச்சிட்டு இருந்தாங்க, அதையும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா அழகழகாக இருக்க சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த கலெக்ஷன்ஸ் எல்லா இடத்துலையும் இருந்துச்சுங்க. எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் லைட்டாக ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா நெக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க்கு அல்லது சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு வச்சுருந்தாங்க, அழகாக இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி பிளெயின் குர்த்திஸு, பிளெயின் பிரிண்டட் குர்த்திஸ் எல்லாம் தான் இருந்துச்சு. கொஞ்சம் கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாக இருந்தால் டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி இருந்துச்சு, அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி சைஸ் வாரியாக ரேஞ்ச் வாரியாக குர்த்திஸ் போட்டிருந்தாங்க, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டி குர்த்திஸு இந்த மாதிரி பிங்க் கலரில் அழகாக இருந்துச்சு, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா போத்தீஸ் அட் கோயம்புத்தூர் தான், நான் உங்களுக்கு டைட்டிலே கொடுத்துருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த உப்பு கிணறு வீதி பக்கத்தில் இருக்கிற அந்த போத்தீஸ் தான். நான் அப்படியே எனக்கு பிடிச்சதெல்லாம் அப்படி உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா லாங் லென்த் குர்த்தினே சொல்லலாம். அந்த க்ரீனும் அழகாக இருந்துச்சு. அப்புறம் குட்டீஸ் போடுற இந்த மாதிரி க்ராப் டாப்பில் இருக்கிற வெஸ்டர்ன் இதுவும் அழகாக இருந்துச்சு. க்ராப் வெஸ்டர்ன் டாப்பும் அழகாக இருந்துச்சு பாருங்களேன், கலர் காம்பினேஷன். அதுவும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அப்படியே. அப்புறம் இங்கே இருக்கிற இந்த மாதிரி பீச் கலர் ஷேடும் காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கூட உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இதுலேயும் நிறைய வேரியேஷன்ஸ் இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி யூஸ் குர்த்திஸும் நிறையா இருந்துச்சு சைஸ் வாரியாக. இது பார்த்தீங்கன்னா மிட்லன் சுடின்னு போட்டிருந்தாங்க, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கே போகணும் அப்படின்னு தோணும், அந்தளவுக்கு கலெக்ஷன் செம்மையாக வந்துருந்துச்சு அந்த ரம்ஜானுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பர்பிள் கூட இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இந்த மாதிரி பர்பிள் போட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கிறதும் பார்த்தேன். அப்புறம் இந்த மாதிரி எம்ப்ராய்டரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த லக்னோ எம்ப்ராய்டரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த லக்னோ எம்ப்ராய்டரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ அண்ட் க்ரீன் அந்த பர்பிள் அதுலேயும் இருந்துச்சு, அதையும் காமிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காட்டனில் இருக்கிற ட்ரெஸ் மெட்டீரியலும் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல் வெரைட்டிஸ் தான், அதையும் காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இந்த ரெட்டு சூப்பராக இருக்குல்ல, அதையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் பார்க்கும்போதே. இந்த மாதிரி டார்க் கலர்ஸும் செம்மையாக இருந்துச்சாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற குர்த்திஸ் முன்னாடி இருக்கிறதெல்லாம் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அப்படியே அந்த சைஸ் வரையாக நம்ம பார்த்துட்டு ரேஞ்ச் வரையாக நமக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து நம்ம எடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டீஸில் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் நைட்டீஸும் இருக்குது, செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போதே. உள்ளே நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக கிராண்டாக வேணும்னா உள்ளே அங்கே தனியாக ரேக்கில் வச்சுருக்காங்க, நம்ம வேணும்னா நம்ம எடுத்து போட்டு பார்த்து எடுத்து வச்சுக்கலாம், அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிரர் வச்ச சுடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, அதையும் காமிச்சிருக்கேன்.
சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ்க்கு போகிற லெகின்ஸு குர்த்திஸு அப்புறம் அந்த லெகின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கூட ஓடிட்டு இருந்துச்சு அப்போ நான் பார்க்கும்போது. நமக்கு சில பேர் வந்து அங்கே இருக்க வேலை செய்கிறவங்களாம் கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். என்ன வேணும் மேடம், உங்களுக்கு எந்த மாதிரி ரேஞ்சில் வேணும், இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணணும்னா இந்த டிஸ்கவுண்ட்டில் கூட இருக்குது, நாங்கள் எடுத்துறேன்னு சொன்னாங்க. முக்கியமாக இந்த மாதிரி நம்ம வாங்கின ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி புக்கு கூட கிஃப்டாக தராங்க. போத்தீஸில் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம்.